الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد حرث الآخرة نزد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب. وقال أيضا فاستبقوا الخيرات. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم خصلتان من كانتا فيه كتبه الله شاكرا صابرا ومن لم تكونا فيه لم يكتبه الله شاكرا ولا صابرا من نظر في دينه إلى من هو فوقه فاقتدى به ومن نظر في دنياه إلى من هو دونه فحمد الله على ما فضله به عليه إلى آخر الحديث أو كما قال محمد صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய குத்துபாவுடைய தலைப்பை, சாராம்சத்தை முற்கூட்டி உணர்த்துவதற்காக இரண்டு நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த இரண்டு சம்பவங்களும் தான் என்னுடைய குத்துபாவுடைய சாராம்சம். எனவே தலைப்பை ஆரம்பத்தில் விளங்கினால் விழித்து உற்சாகமாக தூங்காமல் குத்துபா கேட்பதற்கும் அது உதவியாக அமையும். அன்பாளர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவை சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை யார் 10 தடவைகள் ஓதுவாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் மாளிகை கட்டப்படும். 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதினால் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னார்கள், இதன் நஸ்தக்சிர் யா ரசூலல்லாஹ், அவ் இதன் நஸ்தக்சிர யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ் நாங்கள் அதிகம் அதிகம் ஓதுவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அக்பர், நீங்கள் அதிகம் அதிகம் ஓத ஓத அல்லாஹ் அதிகம் அதிகம் மாளிகைகளை தந்து கொண்டே இருப்பார். இது ஒரு நிகழ்வு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபி, ஒரு ரிஸ்க் எடுத்து மேலதிகமாக நேரம் கொடுத்து தன்னுடைய உடல் சௌகரியங்களை இழந்து துனியாவுடைய சம்பாத்தியத்திலே ரிஸ்க் எடுக்காமல் ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய நடுநிலை வியாபாரி, ஒரு மிடில் கிளாஸ். அவர்களுடைய மனைவி உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை கணவரிடம் சொல்கிறார்கள், ஏன் அப்பா நீங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்க கூடாது? கொஞ்சம் நீங்களும் கூட சம்பாதிக்கலாமே.
அந்த பெண் கணவரை கூடுதலாக சம்பாதிப்பதற்கு தூண்டியதற்கு அந்த பெண் சொன்ன காரணம், எனக்கு கொஞ்சம் நல்லா உடுக்கலுமே அப்பா, கொஞ்சம் நகை நட்டு போடலுமே, கொஞ்சம் காணி பூமி வாங்கி போடலுமே, கொஞ்சம் நல்ல வசதியான வீடு ஒன்று அமைச்சுக் கொள்ளலாமே, கொஞ்சம் 4 பேருக்கு முன்னால் தலையை நிமிர்ந்து கௌரவமாக பெருமையோடு வாழலாமே என்பதல்ல. மனைவி கணவனை மேலதிகமாக என்றால் அவர்கள் தேவைக்கேற்றவாறு சம்பாதித்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். ஆனால் மனைவி கொஞ்சம் கூடுதலாக சம்பாதித்தால் அதிகமாக மக்களுக்கு உணவளிக்கலாமே, பிறருடைய பசியை போக்கலாமே. இந்த 2 சம்பவங்கள் தான் என்னுடைய பிரதான தலைப்பின் 2 பகுதிகள். அன்பானவர்களே, என்ன விளங்குகிறோம்? நீங்களே கொஞ்சம் வினா தொடுத்து பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். என்ன சொல்ல வருகிறார் ஃபத்வாவில்? பிரதானமாக வாழ்க்கையுடைய சாராம்சம் இதுதான், புரியாததுதான் என்று பிரச்சனை. எது அல்லாஹ் அளந்திருக்கிறானோ, எது நடக்கும் என்பது உறுதியோ அது நோக்கமாக கொள்ளப்படுகிறது. உதாரணம் சொல்கிறது. இப்பொழுது இந்த இடத்துக்கு ஏற்ற உதாரணம், ஹிதாயத் ஜுமா மஸ்ஜிதுக்கு சென்று அமர்ந்தால் ஏசியிலே அமரலாம். ஒரு உதாரணம், குறையாக சொல்லவில்லை, கொஞ்சம் கூலாக இருக்கும். இன்னும் வருகிறார், இன்று நான் மஸ்ஜிதிலே முந்தி செல்ல வேண்டும், உட்கார வேண்டும், எங்கு கிடைத்தாலும் அமர்ந்து யாத்திகாவுடைய நேரத்தோடு உட்கார்ந்து நல்லா குத்துபாவை விழித்திருந்து தூங்காமல் கேட்டு என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் கொஞ்சம் திருந்த வேண்டும், நான் கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2 பேரும் முன்சப்பிலே அடுத்தடுத்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். யாருடைய நியத்து சரி என்பது சின்ன பிள்ளைக்கும் தெரியும். ஏசி போடப்பட்டால் உடம்புக்கு படுவது கட்டாயம். அந்த ஏசியிலே தூங்கி முட்டி பயானை கேட்டு விட்டு போவது சிறந்ததா அல்லது விழித்திருந்து கேட்பது சிறந்ததா? யாருடைய நியத் அல்லாஹ்விடம் எடுபடும்? ஏசிக்காக வந்தவர் அல்ல, குத்பாவை கேட்டு திருந்த வந்தவர். இந்த உதாரணமும் தலைப்புக்குரியதுதான், குறையாக சொல்லவில்லை. என்ன சொல்கிறேன் தெரியுமா? துனியாவிலே ஏன் சம்பாதிக்கிறோம், ஏன் வருமானம் ஈட்டுகிறோம், ஏன் வாழ்கிறோம்? துனியாவில் அளக்கப்பட்டதெல்லாம் நடக்க போகிறது. அளந்த ரிஸ்கை ஒரு சோற்றுமணி தொண்டைக்குழியை தாண்டாமல் ரூஹு எடுப்பதற்கு மலக்குல் மௌத்துக்கு அனுமதி கிடையாது. அளந்தது முடிந்து விட்டால் மக்காவிலிருந்து கொண்டு வந்த ஜம்சம் தண்ணியாக இருந்தாலும் தொண்டக்குழியோடு வெட்டனாகிவிடும். இது ஒரு விடயம். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா கணவனுக்கு சொன்ன காரணம் அளக்கப்படாத ஒரு விடயம். என்ன? நான் எவ்வளவு சாப்பிடுவேன், நான் எவ்வளவு வாழ்வேன், நான் எவ்வளவு அனுபவிப்பேன், நான் எத்தனை மூச்சுக்களை விடுவேன், நான் என்னென்ன துனியாவுடைய விடயங்களை செய்வேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கிடைக்கும். ஆனால் அளக்கப்பட்டதை டார்கெட் ஆக்கிவிட்டோம், அளக்கப்படாததை கேலஸாக விட்டுவிட்டோம். இதுதான் நமக்கு முசீபத். அடுத்த சம்பவம் புரிந்திருக்கும். உமர் நான் சொன்னார்கள் என்ன? அதிகம் குல்வல்லாஹ் சூரா ஓதி அதிகம் சொர்க்கத்திலே மாளிகை எடுப்போம், அல்லாஹ்வும் அதிகமாக தருவான். அப்ப நபி அவர்கள் சொல்லவில்லை, உமர் உங்களுக்கு உங்களுடைய கலா கதிரிலே இத்தனை குல்வல்லாஹ் ஹத்தா நீங்கள் ஓதுவீர்கள் எழுதப்பட்டு விட்டது, நீங்க ட்ரை பண்ணியும் வேலை இல்லை. இப்பொழுது சொல்கிறேன், துனியா அளக்கப்பட்டது, தீனுடைய அமல்கள் அளக்கப்படாதது. எங்களுடைய முயற்சி. இவர் வாழ்நாளிலே இத்தனை சுப்ஹானல்லாஹ் சொல்வார், அளக்கப்பட்டது கிடையாது. அவருடைய முயற்சி, அவர் சுப்ஹானல்லாஹ் அதிகமாக சொல்வது. இவர் வாழ்நாளில் இவ்வளவு சொல்லுவார், அளக்கப்பட்டது அல்ல. தொழுகை அவருடைய ஈமானுக்கு ஏற்றவர் தொழுகையாளியாக மாறுவது அவருடைய முயற்சி. மறுமையுடைய விடயங்களில் தான் குர்ஆனில் அல்லாஹ் போட்டி போட சொல்கிறான், காம்படிஷன் பேசுகிறான். அதிலேதான் ரிஸ்க் எடுக்க சொல்கிறான். ரிஸ்க் எடுப்பது தவறல்ல. அது இன்று நம்முடைய நோக்கங்கள் என்ன? பல பேர் பல நோக்கங்களோடு
துனியாவுடைய விடயங்களில் ஈடுபடுகிறோம். எனவே கண்ணியமான பிரதான தலைப்பு, நான் ஆரம்பத்திலே 2 குர்ஆன் வசனங்கள், ஒரு ஆயத்தை பூர்த்தியாகவும் மறு ஆயத்துடைய ஒரு பகுதியை மோதினேன். ஒன்று தெரியுமா, யார் உலகத்திலே வாழும் பொழுதோ மறுமையை டார்கெட்டாக, கோலாக, லட்சியமாக, எம்பிஷனாக வைப்பாரோ அவருக்கு நாங்கள் நஸிது லஹு ஃபீ ஹர்ஸி, அவருக்கு பெருக்கி கொடுப்போம். பாருங்கள், அங்கே மறுமை இலக்காக கொள்பவருக்கு ஜியாதத், மேலதிகம். சரிதானே? நஸிது லஹு ஃபீ ஹர்ஸி. வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுஅதிஹி மின்ஹா, துனியாவுடைய நோக்கத்தோடு துனியாவிலே கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வாழ வேண்டும், கொஞ்சம் 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்ற டார்கெட்டோடு, கோலோடு, லட்சியத்தோடு, இலக்கோடு யார் வாழ்வாரோ கொஞ்சம் கொடுப்போம், அதிலிருந்து அவருக்கு கொடுப்போம். மறுமையில் அவருக்கு 0. மறுமையிலே அவருக்கு எல்லாமே, ஒன்றும் கிடையாது. மின் நசீப் என்றால் ஒரு சொட்டு எந்த பயனும் கிடையாது. இது ஒரு குர்ஆன் வசனம். அடுத்த பகுதி, ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்கள் எப்பொழுது நல்ல காரியங்களிலே, நல்ல விடயங்களிலே, நல்ல அமல்களிலே இஸ்தபிகு, போட்டி போடுங்கள். ஓல்டேக் பண்ண வேண்டும் அனுமதிக்கப்பட்ட இடங்களில், தீனுடைய விடயங்களில். கண்ணியமானவர்களே, ஒருவரோடு ஒருவரை கீழே போட வேண்டும், புரட்ட வேண்டும், நான் முந்த வேண்டும் என்று நாங்கள் இலக்காக கொள்ள வேண்டும் அமளிபாதத்திலே. எனவே இந்த தலைப்பை குர்ஆன், ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், அதே போன்று நேரம் இடம் கொடுப்பதற்கு அமைய பின்னோர்களுடைய வரலாறுகளோடு 2 பகுதியையும் இணைத்து நான் உங்களுக்கு முன்னால் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய உற்சாகம் இறுதி வரைக்கும் பேணப்பட வேண்டும். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே மறுமையிலே தன்னுடைய அந்தஸ்தையும், மதிப்பையும், மரியாதையையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி லட்சியத்தோடு பாடுபட்டவர்கள். மறுமையிலே நல்லா இருக்க வேண்டும், ஆகிராவிலே நல்லா இருக்க வேண்டும், மௌத்துடைய நேரத்திலே நிம்மதியாக மௌத்தாக வேண்டும், கபரிலே நிம்மதியாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோள். கண்ணியமானவர்களே, இந்த ரூஹ் பிரிந்து விட்டால், கபரிலே வைத்து விட்டால், நம்முடைய இரவு பகலாக என்ன நடுநிசிகளில், நடு ஜாமங்களில் நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம், விளையாடியவர்கள் எல்லாம் நம்முடைய கபருக்கு பக்கத்தில் உட்கார போவதில்லை. நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய அமல், நம்முடைய தொழுகை, நம்முடைய குர்ஆன், நம்முடைய zikr, நம்முடைய சதகா, நம்முடைய நோன்பு, நம்முடைய நல்ல குணங்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே சஹாபாக்களையும், தன்னுடைய குடும்பங்களையும், தன்னுடைய லட்சியத்தையும் மறுமையாக அமைத்துக் கொண்டார்கள். எதை செய்தாலும் நோக்கம் மறுமை. துனியாவிலே கொஞ்சம் நெருக்கடிகள், சிரமங்கள் வந்தாலும் அதை மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்ட நபி, எப்படிப்பட்ட ரசூல், அல்லாஹ் விருப்பம் கொடுத்தான். முழு மலைகளையும், ஹிஜாஸுடைய மலைகளை தங்கமாக்கி தரவா, மக்காவுடைய நிலங்களை தங்கமாக்கி தரவா. மக்காவுடைய நிலங்கள் ஆம் என்று சொல்லி இருந்தால் முழு நிலமும் தங்க நிலங்கள், அனைத்துக்கும் உரிமையாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய குடும்பம். ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை? ஏன் அந்த வாழ்க்கையை நபி அவர்கள் என்ன அதை புறக்கணித்தார்கள்? ஏன் கண்ணியமானே, துனியாவிலே வசதியாக, துனியாவிலே ஆடம்பரமாக, துனியாவிலே நாங்கள் அப்படி வாழ்வது மறுமையிலே நம்முடைய அந்தஸ்துகளை, அல்லாஹ்விடத்தில் கிடைக்கின்ற பாக்கியங்களை அதை சில வேளை தடுத்துவிடும். நபியவர்களுக்கு நடக்காது என்றால் உம்மத் சமுதாயம் அதை பார்த்து அப்படி வாழ முயற்சிப்பார்கள். எனவே நபியவர்கள் அதை புறக்கணித்தார்கள். எந்த கட்டத்திலும் கண்ணியமானவர்களே, எந்த வேலை, எந்த தொழில், எந்த வருமானம், எந்த துறையில் ஈடுபட்டாலும் மறுமை இலக்காக கொள்வோம். இதனால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு எந்த அந்தஸ்து கிடைக்கும், இதை நான் எந்த முறையில் செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், இதை எப்படி செய்தால் எனக்கு ஒரு வணக்கசாலியுடைய நன்மை எழுதப்படும் என்று பார்ப்பதுதான் இந்த பிரதானமான இந்த நான் பேச இருக்கின்ற தலைப்புடைய கருப்பொருள். அன்பானவர்களே, 2 சாரார்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லா காலங்களிலும்.
எல்லா காலங்களிலும் இரண்டு சாரார்கள். தன்னுடைய துறைகளில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய ஒரு சாரார், தன்னுடைய துறைகளிலே அல்லாஹ்வை கோபப்படுத்திய ஒரு சாரார். இரண்டு சாராருடைய பார்வையும் நோக்கமும் தான் காரணம். இரண்டு பேருடைய குறிக்கோள் எண்ணம் காரணம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரசர், அரசருடைய மகன். நம்ரூதும் உலகத்தை ஆட்சிந்த அரசர். அங்கே துல்கர் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியாளர், உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் தான். புக்தனசரும் உலகத்தை ஆட்சி செய்தவன் தான். கிடைத்த வளம் ஒன்றுதான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துறை நால்வருக்கும் ஒரு துறைதான், உலக அதிகாரம், உலகத்துடைய ஆட்சி. உலகத்துடைய ஆட்சி என்றால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஒரு பகுதியுடைய கட்டுப்பாடு, ஒரு கடையுடைய ஓனர்ஷிப், ஒரு ஃபேக்டரியுடைய என்ன உரிமை கிடைத்தாலே நம்மவர்களில் சிலர் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். இரண்டு பகுதியாக பிரிக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பகுதி, புக்தனசரும் நம்ரூதும் ஒரு பகுதி. இரண்டு பேருக்கு கிடைத்தது உலக ஆட்சிதான். இரண்டு சாராருக்கு 4 பேர். 2 பேர் நீயத்தை, எண்ணத்தை, நோக்கத்தை, குறிக்கோளை, தாகத்தை சரியாக அமைத்துக் கொண்டார்கள். 2 பேர் குறுகிய மனப்பான்மையோடு உலகத்தில் மாத்திரம் என்று அமைத்துக் கொண்டார்கள், அழிவை சம்பாதித்தார்கள். நிகழ்வை தெளிவாக சொல்ல தேவையில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தொழுகை, பெரும்பாலும் அசர் தொழுகை கொஞ்சம் தாமதித்து விட்டது. எப்படி ஒரு குதிரைகளுடைய அழகு, அந்த குதிரைகள் அணிவகத்தை நிற்பதை, அந்த குதிரைகளுடைய அலங்காரத்தை, அழகை அப்படி பார்த்து ரசித்துக் கொண்டு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அசர் தொழுகை கொஞ்சம் தாமதித்து அசர் தொழுகையுடைய நேரம் பிந்திவிட்டது என்பதற்காக நம்மிடம் எல்லாம் அந்த அளவு எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், ஆட்சி, உலக ஆட்சி தான். சில குதிரைகள் அசர் தொழுகைக்கு தடை என்பதனால் இந்த குதிரைகள் தான் என்னுடைய அசர் தொழுகை தாமதிக்க காரணம். நம்முடைய தொழுகையிலே 5 நேரம் நமக்கு தரப்பட்ட தொழுகையிலே அசர் தொழுகை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த குதிரைகளை அப்படியே அறுத்து குர்பான் கொடுத்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. ஒரு தொழுகை, ஒரு தொழுகை. இதுதான் நான் பேசுகின்ற தலைப்பு விளங்கும். எத்தனை தொழுகைகள், எத்தனை குர்ஆன்கள், எத்தனை திக்ர்கள், எத்தனை ஸலவாத்துகள், எத்தனை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நேரங்களை வீணடித்து நம்முடைய துறைகளில் ஈடுபடுவோம் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பட்டியலில் சேர முடியாது. அதே போல துல்கர் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்தது ஆட்சிதான். மக்களுடைய காலடியில் சென்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மூளை செலவை பிரைன் வாஷ் பண்ணவில்லை, மக்களுக்கு பானி ஊற்றவில்லை, மக்களுக்கு என்ன பசப்பு வார்த்தைகளை பேசவில்லை. தன்னுடைய உடனுக்குடன் துரித நடவடிக்கை, என்ன தேவை, அந்தந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு கிராமமும் சென்று அந்த தேவை உடனே கூடவே லேக்கமையும் கூட்டிக் கொண்டு போய் நோட் பண்ணுங்களே. ஃபைலை அடுக்குவதல்ல, ஃபைலை கரையான் அடிப்பதல்ல, மக்களுடைய கோரிக்கைகள் அப்படியே எழுத்து வடிவத்தில், தாள் வடிவத்தில் இருப்பதல்ல, மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகின்ற ஆட்சியாளர் அதிகாரிகள் அல்ல. உடனுக்குடன் ஒரு ஊருக்கு ஒரு பிரச்சனை. சூர கஹஃபில் வருகின்ற நிகழ்வு யாஜூஜ் மாஜூஜுடைய பிரச்சனை. சுருக்கமாக விடையை சொல்கிறேன். யாஜூஜ் மாஜூஜுடைய தொல்லை, எங்களுக்கு அநியாயம் மற்றும் மீறல், எங்களுடைய விவசாயங்கள், எங்களுடைய பொருட்களுக்கெல்லாம் சேதம் விளைவிக்கிறார்கள். இவர்களை எங்களுடைய ஏரியாவுக்கு வராமல் தடை, ஒரு சுவரை கட்ட வேண்டும், ஒரு மதிலை கட்ட வேண்டும். கேட்டது சாதாரண மதில். நேர்மையான, ஜெனிவினான, உண்மையான, அல்லாஹ்வை பயந்த அதிகாரி, அமைச்சர், மந்திரியுடைய சேவை எப்படி இருக்கும் என்றால் மக்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்ததை செய்வார். அடுத்த தேர்தலுக்கு அதே சேவையை காட்டி மக்களை ஏமாற்றுகின்ற சேவை செய்ய மாட்டான். என்ன கேட்டது? சத்து குர்ஆனிலே படியுங்கள். உலமாக்களிடம் கேட்டார்கள், சாதாரண மதிச்சுவரை அடித்தாருங்கள், சமைத்தாருங்கள். அவர்கள் வர முடியாமல், ஆனால் துல்கர்னைனை அதுக்கு அவர்கள் ஏதாவது சம்திங் தருகிறோம் என்றும் சொன்னார்கள். ஏதாவது தருகிறோம், அதுக்குரிய செலவு, சம்பளம், கல்வி பணம் தருகிறோம். ஆனால் ஒன்றும் தேவையில்லை, உங்களிடமிருந்து ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் எனக்கு சிறந்த வளங்களையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் தந்திருக்கிறான். நான் உங்களுக்கு சத்தல்ல ரத்தும் கட்டி தருகிறேன். ரத்தும் சத்தும் ரதும் என்ன தெரியுமா? சாதாரண சுவரை கேட்டார்கள்,
ஸ்ட்ராங்கான உறுதியான, எந்த அளவு உறுதியான சுவர் என்றால் ஏறி குதிக்க முடியாத அளவு, ஏறி குதிக்க முடியாத அளவு உயரமான சுவரையும் துளைத்து ட்ரில் பண்ணி துளைத்து வர முடியாத அளவு அகலமான சுவரையும் உங்களுக்கு நான் கட்டித் தருவேன், கட்டித்தாரனே என்று சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகாமல் உடனே கட்டிட பணியை முதலாக தொடங்கினார்கள். கட்டி முடித்து விட்டு தான் போனார்கள். என்ன வித்தியாசம்? அங்கே நம்ரூத் மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறார். என்ன அவனுடைய நோக்கம்? இந்த ஆட்சியை வைத்து உலகத்திலே கலக்காட்ட வேண்டும். அவனுடைய குறிக்கோள் இந்த ஆட்சியை வைத்து உலகத்தில் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சர்வாதிகாரத்தை காட்ட வேண்டும். என்ன நடந்தது? எந்த அளவு கை வைத்தான்? இவருடைய மனைவியை கேட்டாலும் அவரிடம் அனுப்ப வேண்டும். மனித உரிமை மீறல். அவன் அதிகாரத்தை 2 பேருக்கும் உலக ஆட்சிதான், ஆனால் அவன் உரிமைகளை பறித்தான். துல்கர் அலைஹிஸ்ஸலாம் உரிமைகளை கொடுத்தார்கள். இதுதான் வித்தியாசம். இதுதான் நீயத், இதுதான் எண்ணம். அதை எப்படி துஷ்பிரயோகம் செய்கிறோமா, சரியாக நேர்மையாக பயன்படுத்துகிறோமா? இது ஒரு உதாரணம். நம்ரூதுக்கு என்ன நடந்தது? எப்படி செத்தான், அழிந்தான், சொல்ல தேவையில்லை. அங்கே புக்தனசர் அழிந்து நாசமாகினார். அந்த ஜெருசலத்தை, அந்த பலஸ்தீன், அந்த பைத்துல் மக்திஸை அநியாயம் செய்த, ஆக்கிரமித்து அநியாயம் செய்த அந்த புக்தனசர், அந்த ஊரை அப்படியே சிதைத்த அதே வேளை இன்று செய்து கொண்டிருக்கின்ற குட்டி புக்தனசர்களுக்கும் அப்படியான அழிவு நாசங்கள் வரும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அது ஒரு விடயம். அன்பானவர்களே, அதே போன்று நான் ஆரம்ப சொல்லிக் கொண்டு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தங்கம் மலையும் வேண்டாம், தங்க நிலமும் வேண்டாம், தங்கம் தேவையில்லை, ஒரு நாள் சாப்பிட்டு உனக்கு நான் ஷுக்குர், மறுநாள் நீ என்னை பசியால் சோதித்தால் சபுர். ஷுக்குருடைய சபருடைய வாழ்க்கை, ஷாக்கிராகவும் சாபிராகவும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய 2 பகுதி. கிடைப்பதற்கு நன்றி செலுத்தி அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழ்வது, கிடைக்காததிலே பொறுமை செய்து அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு வாழ்வது. இப்பொழுது நான் சொன்ன ஹதீஸை இணைக்கிறேன். 2 தன்மைகள் யாரிடம் இருக்குமோ அவரை ஷாக்கிர், நன்றி மனப்பான்மை உள்ளவர் என்றும், சாபிர், பொறுமைசாலி என்றும் அல்லாஹ் எழுதுவார். யார் தீனுடைய விடயங்களில் நல்ல நுணுக்கமாக கவனிகள், மார்க்க விடயங்களில், அமளிபாதத்துகளிலே, தீனுடைய விடயங்களிலே மற்றவர்களை விட முந்தி செல்பவர்களை, மேலே இருப்பவர்களை பார்த்து இவரும் அவர்களை பின்பற்றுகிறார். அவரை பின்பற்றுகிறார். துனியாவுடைய விடயங்களில் தன்னை விட கீழே இருப்பவர்களை, தன்னை விட பணிய தாழ்ந்த அந்தஸ்து இருப்பவர்களை, சாதாரணமான வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து அவர் தனக்கு கிடைத்த நியாமத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். இதுதான் என்னுடைய தலைப்பின் பிரதானமான ஹதீஸ். துனியாவுடைய விடயத்தில் எப்பொழுது கண்ணியமானவர்களை நம்மை விட சாதாரணமானவர்களை பார்க்க வேண்டும். உதாரணம் சொல்கிறேன். இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிறோம், விளங்குவதற்கு தான் உதாரணங்கள். வலதுபுறம் ஒருவர் இருக்கிறார், இடதுபுறம் ஒருவர் இருக்கிறார். நாம் அணிந்திருக்கின்ற ஆடை, உதாரணம் சொல்கிறேன், ஒரு 2000 பெறுமதியான ஆடை, உதாரணத்துக்கு தான். வலதுபுறம் இருப்பவருடைய ஆடை ஒரு 5000 பெறுமதியான ஒரு ஆடை. இடதுபுறம் இருக்கின்றவருடைய ஆடை, உதாரணம் ஆடை, ஒவ்வொன்றையும் பார்ப்போம். என்னுடைய முன் வீடு, பின் வீடு, என்னுடைய அடுத்த கடை, என்னுடைய முன் கடை, என்னோட தொழில் செய்கின்ற என்னுடைய ஸ்டாஃப், என்னோட இருக்கின்ற அவருடைய புலங்குகின்ற மக்களுடைய துனியாவுடைய வசதி வாய்ப்பு நிலைமை. இடது பக்கம் அமர்ந்திருக்கின்றவருடைய ஆடை ஒரு 1500 ரூபாய் பெறுமதியானது. இப்பொழுது நான் என்னுடைய 2000 பெறுமதியான ஆடை பார்த்து வலதுபுறம் உள்ளவருடைய 5000 பெறுமதியான நபருடைய ஆடையை பார்த்து எனக்கு இன்னும் ஒரு 3000 இருந்திருந்தால் இது போன்று டிரெஸ் வாங்கி இருக்கலாமே, இப்படி பார்ப்பதா? அல்லது 1500 ரூபாய் பெறுமதியான சாதாரண ஆடையோடு இருக்கின்ற இடது பக்கம் இருக்கின்ற நபரை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் இவருடைய ஆடையை விட ஒரு 500 ரூபாயுடைய ஆடை எனக்கு கிடைத்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் கண்ணியமானவர்களே
என்னுடைய தலைப்பு. இன்று என்ன பார்க்கிறோம்? எதை பார்த்து போட்டி போடுகிறோம்? எதற்காக பிரச்சனை? எதற்காக சண்டை? எதற்காக பொறாமை? எதற்காக மற்றவனை வெற்றி கொட்டு? எதற்காக மற்றவனை குத்தி விட்டு கூத்து பார்ப்பது? எதற்காக மற்றவனை போட்டுக் கொடுப்பது? எதற்காக மற்றவனுடைய கஸ்டமரை உடைப்பது? எதற்காக அவரை விட அந்த கோஷுக்காவது வித்து அவருடைய வியாபாரத்தை உடைப்பது? நான் கொஞ்சம் அவரை விட பெரிய வாகனம் வாங்க வேண்டும், அவர் அந்த கோலிலே திருமணம் எடுத்தார்கள், நான் அதை விட கொஞ்சம் ஒருபடி மேலே எடுக்க வேண்டும், அவர் அவருடைய குடும்பத்தை இப்படி நடத்துகிறார்கள், நான் அதை விட மேலே நடத்த வேண்டும். ஏன் கண்ணியமாக துனியாவுடைய விடயத்தில் போட்டி போட்டு என்ன கண்டோம்? இப்படி போட்டி போட்டு மூத்தாகியவர்களுக்கு அதை காட்டி பெருமை பேசுகிறோமா? எங்கேயாவது ஒரு மையத்து வீட்டிலே இப்படி வாழ்ந்தவர் தெரியுமா? எப்படி எத்தனை காணிப்பு சொந்தக்காரர் தெரியும்? அப்படி பேச மாட்டார்கள். மாஷா அல்லாஹ் தொழுகையாளி, மாஷா அல்லாஹ் குர்ஆனை சொல்லக்கூடிய, மாஷா அல்லாஹ் தக்வாதாரி, மாஷா அல்லாஹ் சிரித்த முகம், மாஷா அல்லாஹ் சதகா, மாஷா அல்லாஹ் ஏழை எளியவர்களுடைய கண்ணீரை துடைத்தவர், மாஷா அல்லாஹ் பொதுப்பணி செய்தவர். இதான் பேச்சு. நோக்கம், ஒவ்வொன்றிலும் நோக்கம் தான், நியத்து நோக்கம் இரண்டும் தான் நம்முடைய வாழ்க்கையை நேராக வாழ வைப்பதும் வளைய வைப்பதும். ஏன் சம்பாதிப்பது கண்ணியமானே, அது சம்பாதிப்பது மாத்திரம் அந்த நோக்கமாக இருந்தால் வட்டியும் விளங்காது, சூதும் விளங்காது, பொய்யும் விளங்காது, ஏமாற்றம் விளங்காது, கலப்படமும் விளங்காது, பொய் சத்தியம் செய்யும் விளங்காது, இல்லாததை உள்ளதென்றும் உள்ளதை இல்லை என்றும் சொல்வதற்கு, குறைகளை மறைப்பதற்கும் விளங்காது, எக்ஸ்பயர் டேட் உள்ளதையும் லேபலை மாற்றி விற்பதற்கும் மனசு இடம் கொடுக்கும். ஏன் நோக்கம் சம்பாதிப்பது. ஆனால் சம்பாதிப்பது ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு காட்ட வேண்டும். எங்கிருந்து சம்பாதித்தா, எந்த வழியில் செலவழித்தாய், கணக்கு காட்ட வேண்டும் என்ற நியத்தோடு வாழ்ந்தால் ஒரு ரூபாய் ஹராமாக வந்தாலும் அன்றைய ராவு தூக்கம் போகாது. ஒரு ரூபாய் ஹராமாக நம்மிடம் இருக்கும் என்றால், மற்றவருடைய ஹக்கு இருக்கும் என்றால், உண்மையான மோமினுக்கு தூக்கம் போகாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது நிகழ்வு. ஒரு இரவு தூங்கவில்லை. மனைவி கேட்டார், என்ன வருத்தமா, ஏதாவது உடல்நிலை அசௌகரியமா? கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? காய்ச்சலோ தலைவலியோ வயிற்று வலியோ சொல்லவில்லை. நபியவர்கள் அப்படி மற்றவருடைய ஹக்குகளை எடுக்கக்கூடியவர்களும் அல்ல. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய, இன்று ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தீனார் அல்லது ஒரு திர்ஹம் சொன்னார்கள். ஒரு தீனார் அல்லது ஒரு திர்ஹம் என்னிடத்துல இருக்கிறது. நபியவர்கள் தன்னுடைய பக்கத்தில் போட்ட பணம் அல்ல, அது தன்னுடைய பொதுப்பணிகளிலே பங்கு வைக்கின்ற பொழுது நபியவர்கள் சுரண்டியதல்ல, கொடுக்கத்தான் வைத்திருக்கிறார்கள். கொடுக்க வேண்டிய நபர் இருக்கவில்லை, கொடுக்கத்தான் இருக்கிறார்கள். கொடுப்பதற்கென்று வைத்திருந்த அந்த திர்ஹம், அந்த தீனார் வீட்டில் இருக்கும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக தூங்குவது? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், தவறாக எடுக்க வேண்டாம். கோடிக்கணக்கு மற்றவர்களுடைய சொத்தை அடித்து விட்டு ஏசி ரூமில் குரட்டை விட்டு தூண்டுகின்ற காலம். உள்நாட்டில் அல்ல, வெளிநாட்டில். இங்கு மன்னிக்க வேண்டும், யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். இஹ்லாஸோடு மன தூய்மையோடு பிரசங்கம் கேட்க வேண்டும். உண்மைகளை சொல்கின்ற பொழுது கசப்பாக இருந்தாலும் தப்பி மென்று விழுங்க வேண்டும். கோடிக்கணக்கு மக்களை இங்கே பொல்லு போட்டு விட்டு வெளிநாட்டிலே கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி அனுபவிக்கின்ற காலம். பிள்ளைகள் 5 பேரையும் 5 நாட்டில் செட்டில் பண்ணிவிட்டு இங்கு 10 குடும்பத்தை குழியில் தள்ளுகின்ற காலம். நோக்கம் பிழை, நோக்கம் பிழை. ஒரு தீனாருக்கு, ஒரு திர்ஹத்துக்கு இரவு தூக்கம் போகவில்லை. என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? இப்படி மற்றவர்களுடைய ஹக்கை சுரண்டுவோம். ஏன்? நோக்கம் சம்பாதிப்பதென்றால். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், கணக்கு காட்ட வேண்டும் என்றால் என்னுடைய 5-10 போனாலும் பரவாயில்லை, நான் எடுக்க மாட்டேன். இதுதான் நோம்ரோடு. எடுத்தான், எந்த அளவு எடுத்தான்? உன்னுடைய மனைவியை அனுப்பென்றாலும் அனுப்ப வேண்டும். எப்படி செத்தான்? கண்ணியமா மௌத்தன்னு சொல்லக்கூடாது. எப்படி செத்தான்? நந்திக்கொசு மூக்கால் போய் மூளையை அடித்து சைக்கோவாக செத்தான். அவன் செத்தது சைக்கோவாக. மூளையை ட்ரில் பண்ணினால் ஒரு கொசு போய் சைக்கோ இல்லாமல் இருப்பான். செருப்படி பட்டுத்தான் உலகத்தில் அவனுடைய செருப்பை தூக்க எத்தனையோ பேர், அவனுக்கு முன்னால் மண்டியிட எத்தனையோ பேர், அவனுக்கு முன்னும் பின்னும் தங்கிக் கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர் வரிசை நிறுத்தி செருப்படி கொடுத்துத்தான் உலகத்திலிருந்து அனுப்பினான் என்றால் தன்னுடைய வளத்தை, தன்னுடைய துறையை,
தன்னுடைய தனக்கு கிடைத்த அந்த ஃபீல்டை துனியாவோடு மாத்திர சுருக்கிக் கொண்டான். அன்பானவர்களே, இரண்டாவது பகுதி முன்னே நபிமார்கள், நபியருடைய உதாரணங்கள் ஒரு இணைத்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் இரண்டு பேருமே போதும் போட்டி, இரண்டு பேருக்கும் இடையில போட்டியும் பொறாமையும் இருந்தது. எதற்கு? அபூபக்கர் நபியருடைய வலதுகை ரலியல்லாஹு அன்ஹு, வலதுகை முற்படுத்துவது அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு இடதுகை போட்டு. உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாக்கத் வைத்தார்கள். அபூபக்கரை நான் ஓவர்டேக் பண்ண வேண்டும், ஓவர்டேக் பண்ண வேண்டும். எதற்கு? அபூபக்கர் இடது பக்கம் தள்ளி நான் வலது பக்கம் போய் அமர்வதற்கல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நபியோரிடம் இருக்கின்ற அந்த செல்வாக்கை, இன்ஃப்ளூயன்ஸை உடைத்து நான் அவர்களை குத்திவிட்டு, கூட்டு பார்த்து, வெட்டி, கொத்தி, விமர்சித்து, இல்லாத கொள்ளாத சொல்லி கெட்டெண்ணத்தை உண்டு பண்ணி இவரை நபியோடு விட்டு தூரமாக்கி நான் அவரிடத்தில் உட்கார வேண்டும் என்பதற்கல்ல. போட்டி போட்டது எதற்கு தெரியுமா? தீனுடைய பணிகளில், நற்காரியங்களிலே அபூபக்கர் எப்பொழுதுமே முந்திக் கொள்கிறார். நான் அவரை விட முந்த வேண்டும். அபூபக்கர் எத்தனை கடை தெரியுமா? 4 கடை. 4 கடை என்று சொல்கிறோமே. அபூபக்கர் கிதாப் நான் பார்த்தேன். அபூபக்கர் 8 கடையுடைய ஓனர். நான் 10 கடை அடைய வேண்டும் என்று டார்கெட் பண்ண வெள்ளையவர்கள் இழந்தார்கள். அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக. சொர்க்கத்திலே 8 வாசல்களும் அழைக்கக்கூடிய 8 வாசல்களும் அபூபக்கரே, எண்ணினூடாக சொர்க்கம் நுழையுங்கள், எண்ணினூடாக நுழையுங்கள், எண்ணினூடாக நுழையுங்கள். சொர்க்கத்துடைய 8 வாசல்களும். உலகத்திலே விவிஐபியாக வாழ்கின்ற நோக்கம் இருந்தால் மௌத்தோடு முடிந்து போய்விடும். மறுமையிலே விஐபியாக வேண்டுமா? இங்கு கொஞ்சம் இழக்க வேண்டும், இங்கு கொஞ்சம் சதக்காவுடைய வாசலை திறக்க வேண்டும், இங்கு ஜக்காத்திலே சில்லுமுள்ள காட்டக்கூடாது, இங்கு வட்டியோடு சம்பந்தப்படக்கூடாது, இங்கு பிறருக்கு பொல்லு போடக்கூடாது, இங்கு பிறருடைய பணத்தில் வாழக்கூடாது, இங்கு பிறருடைய கடைக்கு கூலிக்கு இருந்து விட்டு நாட்டு கட்டம் இருக்கிறதான் என்று அங்கு கேஸ் போட்டு பிறருடைய கடையை சொந்தமாக்கி நரக நெருப்பில் வாழக்கூடாது. டார்கெட் மறுமையிலே விஐபி. பங்கன்களிலே விஐபி லிஸ்டிலே பேர் வர வேண்டும். ஓபனிங் செரமனியிலே நான் தான் ஓபன் பண்ண வேண்டும். சீஃப் கெஸ்டும் நான் தான், சீஃப் ட்ரஸ்டியும் நான் தான், நான் தான் கமையிலே ஹீரோ, நான் தான் நாட்டிலே ஹீரோ என்ற பெயர் எடுப்பதற்கு சம்பாதிப்போமா? நாட்டிலே 8வது 10வது 15வது 100 பணக்கார பட்டியலில் ஒருவராக வர வேண்டும் என்பதற்கு சம்பாதிப்போமா? ரூஹு பிரிந்ததோடு முடிந்துவிடும். ரூஹு பிரிந்ததோடு முடிந்துவிடும். மறுமையிலே சொர்க்கமே கால் பண்ணுகின்ற, இன்வைட் பண்ணுகின்ற ஒரு கண்ணியம் என்றால் கற்பனை செய்து பாருங்களேன். 8 கடையை அல்லாஹ்வுக்காக இழந்தார்கள். 8 வாசல்களும் அழைக்கிறது சொர்க்கத்துடைய. துனியாவுடைய 8 கடைகளை யாருக்காக? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அநியாயம் செய்யப்பட்ட மக்களை வாங்கி உரிமையிட, சித்திரவதை செய்யப்படக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கஷ்டப்படுத்தப்படக்கூடிய, அநியாயம் அளிக்கப்படக்கூடிய, சாப்பிட குடிக்க இல்லாமல் வாடக்கூடிய அந்த கஷ்டவாதிகளுடைய கண்ணீரை துடைக்க, அந்த வருத்தத்தை போக்க, அந்த அநியாயக்காரர்கள் வந்து விடுவிக்க தன்னுடைய பணத்தை வாரி வழங்கினார்கள். ஆடை இல்லாதவருடைய ஆடைக்கு வழங்கினார்கள், வீடு இல்லாதவருடைய வீட்டுக்கு வழங்கினார்கள், கடனாளிகளுடைய கடனுக்கு வழங்கினார்கள். ஜனாசாவை வைத்துக் கொண்டு உலமாக்கள் பேசுவார்கள் தானே, என்ன கடன் மன்னிக்கப்படாது, கடனை இவர் தர இருந்தாலும் குடும்பத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், இவரை கொடுக்கிறாலும் கொடுங்கள். நபியவர்கள் கடனாளிகளை தொழுவிக்க மாட்டார்கள். உண்மையிலே மார்க்கத்தில் உள்ளதுதான், அது அப்படித்தான் சொல்ல வேண்டும். அது கண்ணியமானே, முன்னர் வைக்கப்பட்டிருக்கின்ற ஜனாசா, அந்த குடும்பம் சில வேளை ஏழை குடும்பமாக, அந்த 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 நபர் அவருடைய கடன் எனக்கு கோடிக்கணக்கு, ஒரு ஏழையுடைய எத்தனை ஏழைகளுடைய ஜனாசாக்களில் கலந்து கொண்டு அந்த ஏழை குடும்பத்திடம் சென்று, உங்களுடைய வாப்பாவுக்கு எவ்வளவு கடன் இருந்தது, சில்லறை கடைக்கு ஒரு 3000 ரூபாய் இருக்கும், இறைச்சி கடைக்கு ஒரு 2000 ரூபாய் இருக்கும், கேஸ் கடைக்கு ஒரு சிலிண்டருடைய சல்லி இருக்கும், அங்கே அப்படியான ஒரு 15, 20, 30,000 தான் அந்த ஜனாசாவுடைய கடனாக இருக்கும். வாழ்க்கையிலே நான் ஒரு ஜனாசாவுடைய கடனை அடைத்திருக்கிறேனா? சூரம்பவத்தை, என்னுடைய பெரியப்பாவுடைய கடனை, என்னுடைய தாத்தாவுடைய கடனை, என்னுடைய மாமாவுடைய கடனை, என்னுடைய உறவுகளுடைய கடனை, எனக்கு தெரியும் அந்த குடும்பம், இந்த குடும்பம் தலைகீழாக இருந்தாலும் அந்த கடனை கட்டி முடிக்க முடியாது, சம்பாதிப்பதை விட செலவு அதிகம் என்று அப்படியான சேவை செய்யத்தான் இழந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார், நபியவர்கள் அப்படி சொல்லும் பொழுதே கையை வைத்து சொல்லுவார்கள்,
யா ரசூலல்லாஹ், அந்த மையத்துடைய கடனுக்கு நான் பொறுப்பு. இதுதான் தலைப்பு. இறுதி கட்டத்தை அடைந்து விட்டு முடிக்க நினைக்கிறேன். அன்பான உமரில் போட்டி போட்டார்கள். நான் அபூபக்கரை நாம் எதற்கு போட்டி போடுகிறோம்? அவரை விட கஸ்டமரை கூட்டிக் கொள்ள வேண்டும், அவருடைய இன்கமை கூட்டிக் கொள்ள வேண்டும். அவரை விட அவர் 5 மணிக்கு மூடுகிறார், நான் 7 மணிக்கு மூடி இன்னும் 2 மணித்தியாளர்கள் வியாபாரம் பார்த்து இன்னும் 10-15,000 பில் செலுத்தி நான் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸை கூட்டிக் கொள்ள வேண்டும். உமருடைய போட்டி அபூபக்கரை விட கூட செலவழிக்க வேண்டும். இதுதான் வித்தியாசம். அபூபக்கரை விட கூட செலவழிக்க வேண்டும். சரி, ஒரு நிகழ்வு சொல்லி முடிக்கிறேன். எப்படி போட்டி எங்கே முடிந்தது? ஒரு நாள் கஷ்டமான நெருக்கடியான உதவி செய்யுங்கள், இருப்பதெல்லாம் கொண்டு வந்து போடுங்கள், வசதியெல்லாம் இருக்கின்ற வசதிக்கேற்ற செலவழியுங்கள். கனிமுறை அபூபக்கரை கொண்டு போட்டார்கள், உங்களுடைய போட்டார்கள். உங்களை பார்க்க நல்ல சந்தர்ப்பம். ஒரு காமனான அனௌன்ஸ்மெண்ட், நபியவர்களுடைய பொதுவான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இன்று அபூபக்கரை விட முந்த வேண்டும். எதிலே? செலவழிப்பதிலே. சரி, செய்வோம். 50% எக்கனாமியில 50% கொண்டு வந்து போட்டோம். இன்றைக்கு நான் தான் பெஸ்ட். நபியவர்களிடம் அவார்டு எடுப்பதற்கும் பொன்னாடை போட்டப்படுவதற்கும் மெடல் எடுப்பதற்கும் அல்ல, அல்லாஹ்விடம் அவார்டு எடுக்க, அல்லாஹ்விடம் மெடல் வாங்க, அல்லாஹ்விடம் கௌரவப்படுத்தப்படுவதற்கு போட்டார்கள். அபூபக்கரும் போட்டார்கள். கேட்டார்கள், உமர் எவ்வளவு சொன்னீங்க? 50%. அபூபக்கர் நீங்க எவ்வளவு கொண்டீங்க? 100%. சொன்னார்கள். உமர் போட்டி போட்டு 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 நிராசையாகி அபூபக்கரோடு நான் எவ்வளவு போட்டி போட்டாலும் ஹிஜ்ரத் போகும் பொழுது நபி அவர்களோடு அபூபக்கர் கழித்த 1 நைட்டுக்கு கூட ஆகாது. மக்களை எப்பொழுது முயற்சி பார்த்தார்கள். நான் சார்ந்தவன். அபூபக்கரோடு பொறாமைப்படவில்லை. கண்ணியமானுடைய இன்னும் 2 நிகழ்வோடு பிரசங்கம் முடிகிறது. ஃபஜ்ர் தொழுகை நபியோட ஹயாத்தோடு நடந்த நிகழ்வு. எங்க முடிந்தது பின்னால் 3வது சொல்வேன். அபூபக்கருடைய கலீஃபாவுடைய கிலாபத்துடைய காலம். கலீஃபா எவ்வளவு பிஸி, எவ்வளவு வேலை வெட்டி, எந்த அளவு பணிவுள்ள பணக்கார், எந்த அளவு பணிவுள்ள செல்வாக்குள்ள மனிதர் என்றால், அந்த நபியோட ஹயாத்திலே சில வீடுகளுக்கு சில மூதாட்டிகள் இருப்பார்கள். அவருக்கு ஆடு இருக்கும். அந்த ஆட்டில பால் கறப்பதற்கு வீட்டில் யாரும் இல்லை. அந்த மூதாட்டி, அந்த வயசாளி உம்மம்மாக்கு வாப்பம்மாவுக்கு பால் கறக்க தெரியாது, முடியாது. அந்த வீட்டுக்கு சென்று பால் கறந்து கொடுப்பார்களாம். எவ்வளவு பணி! ஏன்? என்னுடைய பணம், வசதி, என்னுடைய துறை, என்னுடைய ஜாப், இது என்னுடைய துனியாவுடைய நோக்கம் அல்ல. நான் மறுமையிலே அல்லாஹ்வை அடைய. ஹிலாஃபத் பொறுப்பு கிடைத்தவுடன் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த மூதாட்டிகள், அந்த கஷ்டமானவர் சொல்லுவார்களாம், அபூபக்கர் இதுக்கு போற எங்களுடைய வீட்டுக்கு எல்லாம் வந்து பால் எல்லாம் கறந்து தர மாட்டீங்கன்னா. ஹலீஃபா ஹிலாஃபத் கிடைத்தவுடன் சொன்னார்கள், அபூபக்கர் ஹிலாஃபத் கிடைக்க முன்னால் என்ன வேலை செய்தனோ, எந்த அபூபக்கரோ அதே அபூபக்கர் ஹலீஃபாவாக இருக்கின்ற காலத்தில் போய் பால் கறந்து கொடுத்தார்களாம். ஃபஜ்ர் தொழுவார்கள், ஃபஜ்ருடைய மற்றொரு அமல்களை முடிப்பார்கள், தூர இடத்துக்கு பாலைவன பகுதிக்கு நடந்து போவார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நோட்டமிட்டார்கள், அபூபக்கர் ஏதோ ஒரு அமலை ரகசியமாக செய்கிறார். அபூபக்கருடைய குறையை பார்ப்பதற்கும், என்ன தவறு செய்ய பார்ப்பதற்கும், அதை வீடியோ எடுப்பதற்கும், அதை ஆடியோவாக போடுவதற்கும், அதை யூடியூப்ல போடுவதற்கும், அதை பேஸ்புக்ல போடுவதற்கும், அதை டிக்டாக்ல போட்டு சீரழிப்பதற்கும் அல்ல. அபூபக்கர் ஏதோ யாருக்கும் தெரியாமல் ஒரு அமல் செய்கிறார். அது என்னவென்று பார்க்க வேண்டும், நானும் செய்ய வேண்டும். பிறருடைய பலாயை தேடி அல்ல, மைனஸை தேடி அல்ல, நெகட்டிவை தேடி அல்ல, பிறருடைய பிளஸை தேடி, பிறருடைய குறையை அல்ல, நிறையை தேடி பயணித்தார்கள். ஒளிந்து போகிறார்கள். பின்னால் அபூபக்கர் பாலைவனத்தில் ஒரு குடிசைக்குள் புகுகிறார்கள். குடிசையிலிருந்து கொஞ்ச நேரம் எடுத்து கழித்து வெளியே வருகிறார்கள். அபூபக்கர் போனவுடன் பின்னால் போய் அதே குடிசைக்குள் உமரில் நுழைகிறார்கள். அங்கே கண் தெரியாத ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டி வந்து கேட்டார், வாரவர் யாருமா என்ன செய்வாருமா? வந்து நாளாந்தம் என்னுடைய வேலை வெட்டிகளை செஞ்சு தந்துட்டு போவார். நாளாந்தம் என்னுடைய வேலை வெட்டிகளை செஞ்சு தந்துட்டு போவார். வீட்டு எங்களுடைய சாப்பாடு விஷயங்கள், எல்லா விஷயங்களையும். அன்பானவர்களே, போட்டி காம்படிஷன் தொடர்கிறது. அபூபக்கர் மௌத்து, உமருடைய ஆட்சி காலம்.
சொல்லுகிறார்கள், உமரடியானவர்கள் ஃபஜ்ர் தொழுகை முடித்து பாலைவன பக்கம் நடப்பார்கள். நான் பின்னால் போனேன், எங்கு போகிறார்கள் பார்க்க நல்ல நோக்கத்தோடு போனால் உமரடியானவர்கள் குடிசைக்குள் புகிறார்கள், நுழைகிறார்கள். கொஞ்ச நேரம் இருந்து வெளியே வருகிறார்கள். நான் பின்னால் போய் அந்த குடிசைக்குள் போய் பார்த்தால் ஒரு மூதாட்டி, பிரபல கண் தெரியாத மூதாட்டி. அந்த மூதாட்டியை கேட்டேன், இந்த வந்தவர் என்ன செய்கிறார், ஏனோட வீட்டுக்கு வருகிறார் போகிறார். அன்றைய நாளுடைய வேலை வெட்டிகளை செய்து தந்துவிட்டு போகிறார். அபூபக்கர் அந்த மூதாட்டிக்கு ஹிதமத் செய்ய முடியும் என்றால் நானும் செய்ய வேண்டும். எங்கு முடிந்தது கனிமான போட்டி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரின் வஃபாத். மூன்றாவது இடம் யாருக்குரிய இடம்? ஆயிஷாவோட இடம், கபர். அபூபக்கருடைய மையத் ஜனாஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் அடங்கப்பட முடியும் என்றால் அந்த பாக்கியத்துக்கும் ட்ரை ஒன்று பண்ணுவோம். ஆயிஷாவோட ரிக்வெஸ்ட், ஆயிஷாவை விட்டுக் கொடுத்தார்கள். உங்களை சக்கராத்திலே சொன்னார்கள், ஏய் ஹயாத்தோடு அமீருல் முஃமினீனாக இருக்கும் பொழுது கிடைத்த பெர்மிஷன், அந்த பெர்மிஷனை புதுப்பிக்க வேண்டும். நீங்கள் என்னுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டும் மீண்டும் அந்த ரிக்வெஸ்டை முன்வைத்து ஆயிஷா அம்மையாவுடைய அனுமதியோடு அடைக்க வேண்டும். பிள்ளை அப்துல்லா ஆயிஷா சென்று, தாயே என்னுடைய தந்தை வஃபாத், மௌத்துக்கு பிறகும் மீண்டும் அனுமதியை கேட்க சொன்னார். நீங்கள் மீண்டும் அனுமதி அளித்தால் தான் உங்களுடைய அந்த கபருடைய இடத்தில் என்னுடைய தந்தை அடைக்கலாம் சொன்னார்கள். அதே அனுமதி இன்னும் கண்டினியூ ஆகிறது, அதுக்கு எந்த தடையும் இல்லை. உங்களுடைய தந்தையை என்னுடைய இடத்தில் நீங்கள் அடக்கலாம். கபரு வரைக்கும் போட்டி முடிக்கிறேன். இப்படி கொஞ்சம் சிந்திப்போம். ஒவ்வொரு துறைகளிலும் இதனால் எப்படி அல்லாஹ்விடம் அந்தஸ்தை அடைவது, எப்படி சுவர்க்கத்திலே கேள்வி கணக்கில்லாமல் நுழைவது, எப்படி மறுமையிலே கண்ணியப்படுத்தப்படுவது, எப்படி அரசுக்கு கீழே நிழல் பெறுவது, எப்படி கபரை சொர்க்க பூங்காவை ஆக்குவது, எப்படி சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய நேரான பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பது, எப்படி வலது கையிலே நன்மையேட்டை எடுப்பது, எப்படி கேள்வி கணக்கில்லாமல் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கம் நுழைவது, அங்கும் உயர்ந்த நபிமார்கள் உங்கள் சுஹதாக்களுக்கு பக்கத்திலே எப்படி நபியுடைய ஷஃபாஅத்தோடு ஹவுதுல் கௌசர்ல நீரருந்தி சொர்க்கத்தை அடைவது என்ற குறிக்கோளை நாம் எடுத்தோம் என்றால் நன்றி உள்ளவர்களாகவும் பொறுமைசாலிகளாகவும் வாழலாம். துனியாவிலே மக்கள் யாருடனும் போட்டி போட மாட்டோம், பொறாமைப்பட மாட்டோம், வெட்ட மாட்டோம், கொத்த மாட்டோம், யாரையும் மட்டம் தட்ட மாட்டோம். யார் முன்னேறினாலும் அவருக்காக துஆ செய்வோம். அவரை கீழே போட்டு நான் மேலே போட நானாவோடு தம்பியோ, மச்சானோடு மச்சானோ, சகலையோடு சகலையோ போட்டி போட மாட்டோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மறுமை இலக்காக கொண்டு நம்முடைய துறைகளில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி உண்மையான நன்றி மனப்பான்மையுள்ள மூமினாக வாழ கிருபை செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, போற முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நேர்மையான குணங்களை தருவாயாக, நம்முடைய வளங்களிலே துறைகளிலே உன்னை திருப்திப்படுத்தும் தௌஃபீக்கை நமக்கு செய்வாயாக, அதற்குரிய வழிகாட்டல்களை தருவாயாக. துனியாவுக்காக சண்டை பிடிக்க வைக்காதையா அல்லாஹ், துனியாவுக்காக பொறாமைப்பட வைக்காதையா அல்லாஹ், துனியாவுக்காக மற்றவனை வெட்டி கொட்ட வைக்காதையா அல்லாஹ், துனியாவுக்காக மற்றவனை குத்தி விட்டு கூத்து பார்க்க வைக்காதையா அல்லாஹ், துனியாவுக்காக மற்றவனுக்கு எதிராக சூனியம் செய்ய வைக்காதையா அல்லாஹ், துனியாவுக்காக மற்றவனை பார்த்து ஏங்க வைக்காதையா அல்லாஹ். யார் நல்லா இருந்தாலும் எமக்கு நீ தந்த ரிசை வைத்து பொருந்திக் கொண்டு வாழ கிருபை செய்வாயாக. போட்டி மனப்பான்மையை தீனிலே தருவாயாக, இபாதத்திலே தருவாயாக, தக்வாவிலே தருவாயாக. சம்பாதிப்பதிலே போட்டி போடாமல் செலவழிப்பதிலே போட்டி போட கிருபை செய்வாயாக. மறுமையிலே உயர்ந்த சொர்க்கங்களிலே கண்ணியமாக இருக்க கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக.